ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நவக்கிரகங்களில் முழு சுபக்கிரகம் என்றும் மங்களகாரகன் என்றும் போற்றப்படுபவர் குரு பகவான். இவர் தேவர்களின் குரு ஆவார். வேலை, கல்வி, ஞானம், திருமணம், உயர் பதவி உள்ளிட்டவைகளை சரியாக அமைய வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் நிச்சயம் தேவை. குரு அருள் இல்லாமல் போனாலோ, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இழந்து காணப்பட்டாலோ, இவை அனைத்தையும் பெறுவதற்கு பல விதமான தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் அனைத்தும் தாமதப்படும். ஒவ்வொருவருக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சமுதாயத்தில் உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து ஆகியவற்றை பெற வேண்டும் என்றாலும் அதற்கு குருவின் அருள் நிச்சயம் தேவை. இவை அனைத்தும் பெற வேண்டும் என்றால் குரு பகவான் சன்னதிக்கு சென்று செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாட்டினை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குருவின் சன்னதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வந்து சேரும். அதோடு குருவின் சன்னதியில் வானவர்க்கு அரசே, வளர்ந்தரும் குருவே, காண இன்பம் காண வைப்பவனே, பொன்னிற முல்லையும் புஷ்பராகமும் உந்தனுக்கு அளித்தால் உள்ளம் மகிழ்வாய், சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுன்னை வழிபட்டு குறைகளை தீர்ப்பாய், தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக, நாளைய பொழுதை நற்பொழுதாக்குவாய், இல்லற சுகத்தினை எந்தனுக்கு அளிப்பாய், உள்ளத்தில் அமைதி உறைந்திட செய்வாய், செல்வ செழிப்பும் சேர்த்திட வைப்பாய், வல்லவன் குருவே வணங்கினோம் அருள்வாய் என்ற பாடலை மனமுருகி பாடுங்கள். இந்த பாடலை குரு சன்னதியில் பாடுவதால் பணமழையில் நினையலாம். உலகமே போற்றும் உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி அல்லது நெய்வேத்தியம் படைத்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி முல்லை அல்லது செண்பக மலர் சூட்டி இந்த பாடலை பாடுவதால் மிக விரைவான பலன் கிடைக்கும். தனியாக குரு இருக்கும் சன்னதி இல்லை என்றால் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்றால் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அங்கு சென்றும் இந்த பாடலை பாடலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே குரு பகவான் படம் வைத்து வழிபடலாம். தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை காணலாம். அப்படி மாற்றம் ஏற்பட்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஏதாவது ஒரு குருஸ்தலத்தில் சென்று வழிபட்டு வரலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய